ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி நல்ல சுவையான ஆரோக்கியமான கீரை மசியல் தான் பண்ண போகிறோம். சூடான சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ குக்கரில் கூட்டுக்கு தேவையான பருப்பு சேர்த்துலாம். 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இதோட 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்க்குறேன். 3 பருப்பையும் 2 டைம் நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். பருப்பு ரொம்ப குழையணும்னு தேவையில்லை. இப்போ அடுப்பில் அடிக்கனமான வானலை வச்சுருக்கேன். அதை தாளிச்சிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோட வாசனைக்காக 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு ஒரு 10 பல் பெரிய பல்லாக இருக்கிறதுனால கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துங்க. வேறு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்காததுனால இந்த காரமே நமக்கு போதுமானது. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறதுல தான் அந்த கீரை கூட்டோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அதோட ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கி விடுறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்ட பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு கீரையை சேர்க்க வேண்டியதான். நான் ஒரு கட்டு முளைக்கீரையை நல்லா மண் போக கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய இலையாக இருக்கிறதுனால அந்த தண்டை நான் தூக்கி போடலை. தண்டு பிஞ்சாக இருக்கிறதுனால அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடித்தண்டு மட்டும் நம்ம சேர்க்க வேணாம். மேல் தண்டு பிஞ்சாக இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ ஒரு வதக்கி விடுறேன். தண்ணியை தெளித்து விடுறேன். ரொம்ப தண்ணி சேர்த்து வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 1/4 வேக்காடு வந்தால் போதும். இப்போ மூடி வச்சிட்றேன். பாருங்கள், கீரையில் தண்ணி விடும். தண்ணி விட்டுருக்குது. தண்ணி விட்ட பிறகு அதை கிளறி விடுறேன். அதோட வெந்த பருப்பை சேர்க்க வேண்டியது தான். வெந்த பருப்பில் பாசிப்பருப்பு துவரப்பருப்பு நல்லா வந்திருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கும். அப்போ தான் நம்ம வாயில் கடிப்படும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு ஏற்கனவே பருப்பு கீரை எல்லாம் அரை பாகம் வந்திருக்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தாலே போதும். இதோட வாசனைக்காக ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே கீரை பருப்பு எல்லாமே அரை பாகம் வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதி வந்தால் போதும். இப்போ இதோட லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்கும் போது இந்த சூடான கீரையில் நெய் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கீரை கூட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.